Taste the Daily. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழ்நாடு தேவர் பேரவை ஆதரவு. சென்னை பசுமை வழிச்சாலையில் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தமிழ்நாடு தேவர் பேரவை மாநில தலைவர் ஆதரவு தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவின் 10 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் தொடங்கியது. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் அமைதி இழந்து தவிப்பது குறித்து வீதி வீதியாக தீவிர பிரச்சாரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். கிருஷ்ணகிரியில் அடுத்தடுத்து அரசு பள்ளிகளில் அரங்கேறும் கொடூரங்களால் பெற்றோர்கள் அச்சம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 17 வயது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தற்காலிக பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அடுத்தடுத்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறும் அவலம். சென்னை கோடம்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக சாலையில் நடமாடக்கூட முடியவில்லை என மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மைய மத்திய அரசு ஊழியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். வேலியே பயிரை மேய்ந்தாற்போல் மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகியிருப்பதும் வெட்கக்கேடானது என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரை அடுத்து மகேஷ்குமார் ஐபிஎஸ்ஐ பணியிடை நீக்கம் செய்த காவல்துறை உடந்தையாக இருந்த ஆய்வாளரை மட்டும் பணியிட மாற்றம் செய்தது ஏன்? திமுக ஆட்சியில் பாலியல் குற்றச்சாட்டுகளால் நிரம்பிய காவல்துறையில் குற்றவாளிகளுக்கே பாதுகாப்பு வழங்கும் அமைப்பாக காவல்துறை மாறிவிட்டதா என மக்கள் கேள்வி. சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரை அடுத்து விசாரணைக்கு விசாகா கமிட்டி அமைப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் விசாகா கமிட்டி அமைக்கும் அளவிற்கு சென்றதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஏற்கனவே இருவரும் தொடர்பில் இருந்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போக்குவரத்து காவல் இணை ஆணையரின் மனைவி டிஜிபி அலுவலகத்தில் புகார். தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு காவல்துறை இணை ஆணையரின் மனைவி இது போன்ற பேட்டி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று மக்கள் கேள்வி. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற துறை ரீதியான கலந்தாய்வில் அமைச்சர் நேருவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒரு பெண் மற்றும் ஆண் அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்த அவலம். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அமைச்சரையே மதிக்காத நிலையில் மக்களின் கோரிக்கைகளுக்கு எப்படி செவிசாய்ப்பார்கள் என மக்கள் கேள்வி.
அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் யார் அந்த சார் என்றதற்கு பொங்கிய திராவிட மாடல் ஆட்சியில் தினம் ஒரு சார் வெளியே வந்து கொண்டிருக்கும் அவலம். சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே தமிழகத்தில் அச்சப்படும் நிலையை உருவாக்கிவிட்ட திமுக அரசு இதற்கெல்லாம் மௌனமாக இருப்பது ஏன்? கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே கணவனை கொலை செய்த மனைவி கூட்டாளியுடன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறும் கொலைகளால் மக்கள் கடும் அதிருப்தி. கோவையில் அரசியல் பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயன்ற 5 பேர் சிக்கினர். தமிழகத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் குடிநீர் குழாய் பதிப்பதில் ஏற்பட்ட தகராறில் திமுக கவுன்சிலரின் கணவருக்கு அரிவாள் வெட்டு. ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கே அரிவாள் வெட்டு விழும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதி. ஓட்டை உடைசல் பேருந்துகளுக்கு வண்ணம் பூசி விடியல் பேருந்து என விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு எப்போது புதிய பேருந்துகளை வாங்கும் என மக்கள் கேள்வி. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் கலேபரம் செய்த இளைஞரால் கதிகலங்கி போன காவல்துறையினர். போதை ஆசாமியை கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரத்தில் மூதாட்டி ஒருவரை காவலர் இரக்கமின்றி தள்ளிவிடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நெல்லையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருப்பூரில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 5 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக இளைஞர்கள் போதையின் பாதையில் சிக்கி சீரழிவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரிக்கு வந்த விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்த சுமார் 3 கிலோ உலர் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசின் இருப்பு பாதை காவலர்கள் இருக்குமிடம் தெரியாமல் அமைதியாக இருப்பதே ரயிலில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் விமர்சனம். கோவை கருமத்தம்பட்டி அருகே 8 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியின் தொழில் நகரமான கோவை போதையின் பிடியில் சிக்கி சீரழிவதாக மக்கள் வேதனை. பிளாஸ்டிக் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தாமல் 1000 மாணவர்களுக்கு மஞ்சப்பையை கொடுத்து விளம்பரம் தேடும் திராவிட மாடல். விளம்பர மோகத்தில் 1000 பைகள் கொடுத்துவிட்டு 50 பக்கங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்வதுதான் திராவிட மாடல் என மக்கள் விமர்சனம். திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை. திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களை திறப்பதுடன் நிழல் குடைகள் அமைத்து நெல் மூட்டைகள் வீணாவதை தடுக்க வேண்டுமென திராவிட மாடலுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கார், டிராக்டர், பம்ப்செட் தொழில் துறைகளில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சுமார் 80% தொழிலாளர்கள் வேலை இழந்திருப்பதாகவும் எதிர்வரும் காலத்தில் மேலும் மோசமான சூழல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தொழில்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கை. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மோசடி செய்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி
பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் குவிந்ததால் பரபரப்பு. ஒரு பக்கம் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்கள், மறுபக்கம் அங்கீகாரம் பெறாத பள்ளிகள் என பள்ளி கல்வித்துறை சீரழிந்து விட்ட நிலையில் கல்வியில் புரட்சி செய்து விட்டதாக ஸ்டாலின் பிதற்றி வருவதாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தைலராமன் மலைக்கோவில் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. அரிய வகை மரங்கள் எரிந்து நாசமான நிலையில் ஸ்டாலின் அரசு வனப்பகுதிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடியின் மகன் உட்பட 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பேட்டரி வாகனம் இயக்குவது சட்டவிரோதம் என சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் அதிரடி தீர்ப்பு. சென்னை மாநகராட்சியின் 3 சக்கர பேட்டரி வாகனம் மோதி 5 வயது சிறுமி காயமடைந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் பெயரில் போலி இணையதளம் உருவாக்கி பக்தர்களிடம் பண மோசடி செய்த வழக்கில் அர்ச்சகரும் பெங்களூருவைச் சேர்ந்த ஒருவரும் கைது. கோவில் மேலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த மோசடி குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 பவுன் தங்க நகை, பானம், வெள்ளி பொருட்கள் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பட்ட பகலிலேயே கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே கால்வாயில் 100க்கும் அதிகமான வாத்துகள் செத்து மிதந்ததால் மக்கள் அச்சம். நிர்வாக திறனற்ற திமுக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தாம்பரம் மாநகராட்சி புதிய வளாகத்தில் கட்டப்பட்ட கடைகளில் கடை அமைக்க விற்பனையாளர்கள் ஆர்வம் காட்டாத அவலம். இதுதான் திமுக ஆட்சியில் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக அரசிற்கு எதிராக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கோஷம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே விவசாயிகள் எதிர்ப்பை மீறி யாரும் இல்லாத நேரம் பார்த்து நிலத்தை அளவீடு செய்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்ட அதிகாரிகளை விரட்டிய விவசாயிகள். மக்கள் விரோத திமுக அரசு கொல்லைப்புறமாக விவசாயிகளின் நிலத்தை அளவீடு செய்வதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் அங்கன்வாடி மைய கட்டடம் பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படும் அவலம். குழந்தைகள் கல்வியின்றி அவதியடைந்து வரும் நிலையில் புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் வலியுறுத்தல். நாகை அரசு மாதிரி பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் புகார். மாணவனின் மரணம் குறித்து விரிவாக விசாரிக்க வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளியில் படிக்கும் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி ஆசிரியரை தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
வங்கிகள் ஏழை மக்களை துன்புறுத்தக்கூடாது, ஆவணங்களுடன் தடையில்லா சான்றையும் வழங்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுப்படி கடன் தொகையை செலுத்திய பின்னரும் ஆவணங்களை வழங்க மறுப்பதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வெளிநாட்டிலிருந்து திரும்பும்போது உடலில் அணிந்து வரும் நகைகளுக்கு சுங்கவரி உண்டு. தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபம் ஈட்டித் தருவதாக கூறி 15.5 லட்சம் ரூபாய் மோசடி. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் மோசடி பேர்வழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.